எம்ஜிஆர் வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து, தட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது வந்து அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது அது 2 அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையிலே வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில் அது மடக்கி வந்து வேறு சின்னத்தில் நின்று அந்த தோல்வியை சிந்திச்சாங்க. எப்போவுமே வந்து இந்த அரசியலில் வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்தித்தேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்டால் நாம் வந்துட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியது தான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால் மற்றவங்களுக்கும் சந்தோஷ திருப்தியாக நீங்கள் யோசனை பண்ணிப்பார். உனக்கு மட்டும் சொன்னால் அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவாலே உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சந்தோஷம், அது திருப்தி அப்படின்னு சொல்லியாச்சு அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து ஒன் டே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அம்மை அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் இந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணுன்னு சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டையிலே வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மாவுக்கிட்டே அதை ஒப்படைச்சி அரசியலேருந்து ஒதுங்கிட்டார்.